ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வேத பகுதி கவனிச்சிங்களா? 144,000 பேர். அவர்கள் யார்? இஸ்ரவேலின் கோத்திரத்தார். ஒரு கொஸ்டின், அண்ணே சொன்னாரு மனாசே எப்ராயிம் சொன்னாரு. இவங்க யாக்கோபோட புத்திரரா? யோசேப்போட புத்திரர் தான் மனாசே எப்ராயிம். 2 பேருமே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வந்திருக்குதா? மனாசே இருக்காரு, எப்ராயிம் இல்லை. எப்ராயிம் பதிலாக யோசேப்பு பேரை போட்டாங்க. தகப்பன் பேர் போயிடக்கூடாது. அதனால் 2 குமாரரில் ஒரு குமாரருக்கு பதிலாக அப்பா பேரை போட்டு இன்னொரு குமாரன் மனாசே போட்டாங்க. அப்போனா 12 பேர் தான் வருது. இன்னொரு நபரை காணோமே, தானை காணோம். ஏன் காணோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடைபெற்ற நேரம், இடம் எது? இப்போ வாசிக்கப்பட்ட சம்பவம். ஒரு மிகுந்த உபத்திரவத்தின் போது நீங்கள் உபத்திரவப்படுத்த வேண்டாம், இந்த ஜனங்களை காப்பதற்காக நான் இவங்க மேலே முத்திரை போட்டுக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தூதன் சொல்லக்கூடிய சம்பவம் தான் அந்த சம்பவம். இது எப்போ நடக்குது? வெளிப்படுத்தின விசேஷம்னாலே எப்போ நடக்கும்? ரகசிய வருகைக்கு பின்னாடி, 2ஆம் வருகைக்கு முன்னாடி. புரியுதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ரகசியமாக கூட்டு போன அப்புறம் 7 முத்திரைகள் உடைக்கப்படும். 7 முத்திரையில் 6 முத்திரை உடைக்கப்பட்டாயிற்று. 7ஆம் முத்திரை உடைக்கப்படலை. ஒரே ஒரு முத்திரை இருக்குது. அந்த 7 முத்திரைக்குள்ளே 7 எக்காலம் ஊதுவாங்க. 7 உபத்திரம் வரும். இந்த உபத்திரம் போது இருக்கிறவங்களுக்கு ஐயோ அப்படின்றது வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட சம்பவத்திலேருந்து காப்பதற்காக இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 வீதம் 1,44,000 பேர் முத்திரை எடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இங்கே தான் இடம் பெறவில்லை. இது மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இல்லையா இந்த இடத்துல இடம் பெறுவது? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து காக்கப்படுவதற்காக முத்திரைக்கப்படுறாங்க. இதிலிருந்து தான் பேர் வரல. அவர்கிட்ட இருந்த காரணங்கள் 4 காரணங்கள். இப்படிப்பட்ட காரணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளும் உபத்திரவத்திற்கு தப்புவோமான்றது சந்தேகம்தான். மற்ற கோத்திரத்தை காட்டிலும் தான் கோத்திரத்தில் 4 விஷயங்களை தவறி போயிட்டாங்க. இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு தான் யோசிக்க போகிறோம். தானே கோத்திர பிதாவை மாற்றினது யார்? கர்த்தர் தான், தேவன் தான். ஒரு கோத்திர பிதாவை உருவாக்கி உன் சந்ததி பெருகும், நீ கோத்திர தலைவனாக இருப்பேன்னு சொல்லி உருவாக்குனார். அவரே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்? கர்த்தரே பேர் எடுத்துட்டார். ஆண்டவர் நமக்கும் ஒரு தகுதி வச்சுருப்பார். அதை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம பேர் எடுப்பதற்கு அவர் யோசிக்க மாட்டார். ஏன்னா நான் இதுக்காக தான் இந்த பிள்ளையை படைத்தேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் சித்தம் இருக்கும். அதை நம்ம நிறைவேற்றவில்லை அப்படின்னா அவர் பரிதாபப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அந்த பேர் எழுதாமல் தான் பெறுவார். 4 காரணத்தில் முதல் காரணம் போதும் என்ற மனம் இல்லை. நம்ம 1 தீமோத்தேயு 6:6 என்ன வாசிக்கிறோம்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் வாசிக்கிறோம். இங்கே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எடுத்தவர்களை வாசிப்போம். யோசுவா 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோசுவா 19ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் போதாதான் இருந்ததுனால தாங்களாக போர் செய்கிறாங்க. எங்கே போய்? லேசேமுக்கு போய் போர் செஞ்சு வெற்றியை பெற்று அந்த லேசேமுக்கு தான்ற பேரை வைக்கிறாங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டு வரப்பட்டாங்க. யோசுவா தலைமையில் எல்லாருக்குமே 12 கோத்திரங்களுக்கும் பங்கு போட்டு யாருக்கு எந்த நிலம் சொல்லி சீட்டு போட்டு எடுத்து பிரித்து கொடுத்தாங்க. யாருக்கும் பாரபட்சம் பார்க்காத தேவன் யோசுவா கூட இருந்தார். யோசுவா தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. யாராவது பாரபட்சம் தானுக்கு மட்டும் கொஞ்சமாக கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டார். எல்லாத்துக்கும் போல தானுக்கும் தான் கொடுத்தாரு. தானுக்கு அந்த இடம் போதலை. யோசுவாட்ட போய் முறைப்படி கேட்டிருக்கணும். இது மாதிரி நீங்கள் பிரித்து கொடுத்தீங்க, எங்களுக்கு பத்தலை அப்படின்றது கேட்டிருக்கணும். கேட்குறதே தப்பு. கடவுளே பார்த்து உனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இதெல்லாம் விட்டு தான் என்ன பண்ணுறாரு? தானாக முடிவெடுத்து தான் கோத்திரத்தை மட்டும் கூட்டுட்டு போர் செய்ய போகிறாரு. வெற்றியும் பெறாரு. கடைசியை யார் பேரை வச்சுட்டாரு? தான் பேரை வச்சுட்டாரு. கடவுள் கொடுத்த தேசத்தின் பெயரும் தானு தான், இவங்க வாங்கின தேசத்தின் பெயரும் தானு தான். இவங்க இஷ்டப்படி செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடைசியாக இதுக்கும் தான் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. நம்மளும் என்ன செய்வோம்? நமக்கு எதெல்லாம் சரின்னு படுதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். கடைசியில்
கர்த்தர் செய்தான்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்ம முயற்சியினால் அநேக காரியத்தை செஞ்சு முடிச்சிருவோம். கடைசியாக கர்த்தர் தானே செஞ்சார், நானாவா செஞ்சேன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். இந்த தானை போல் நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். தானுக்கு எக்ஸ்ட்ரா இடம் கொடுக்காதுன்னா ஈஸியான காரியமா கஷ்டமான காரியமா? ஈஸி. கானான் ஃபுல்லாகவே இவங்க போர் செஞ்சு பிடிச்ச தேசம்தான். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் இடத்தை கொடுப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். அவர் மனம் வைத்திருக்கிறார், இந்த இடம் உனக்கு போதும்னு சொல்லி. நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறார், இந்த குடும்பம் உனக்கு போதும். அநேகர் என் குடும்பம் சரியே இல்லைன்னு சொல்லி குடும்பத்தை குறித்து ஒரு போதுன்ற மனசு நம்மகிட்ட கிடையாது. சம்பளம் வாங்குகிறோம், இந்த சம்பளத்தை வச்சு நான் என்னத்தை செய்கிறது, ஒரு போதுன்ற மனசே இல்லை. ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் போதுன்ற மனசு இல்லை. அநேகர் ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் மேலேயும் அந்த பிள்ளைய பார்த்தா எவ்வளோ சூப்பராக படிக்குது, என் பிள்ளை படிக்கவே மாட்டுது, ஒரு போதுன்ற மனசே இல்லை. ஆண்டவர் இந்த இதை எதிர்பார்க்கலை. எல்லாவற்றிலையும் போதும் என்ற மனசை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஆண்டவரை கொடுத்தது பணமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், எல்லா காரியத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் கொடுத்துக்கிறீங்க போதும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆண்டவர் அள்ளி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு பத்தலை, இது எனக்கு திருப்தியே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா தானை போல நம்மளும் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். முதல் காரியம் போதும் என்ற மனம் இல்லை. இன்னும் அநேகர் படிப்பில் கூட திருப்தி இருக்காது. நிறைய டிகிரி முடிச்சிருப்பாங்க, இன்னும் நான் படிக்கணும்னு சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கிடுவாங்க, இந்த வேலை பத்தாது அடுத்த வேலைக்கு. இப்படி வேலையை தேடி தேடி போய் கடைசியில் யாரை மறந்துடுவாங்க, கடவுளவே மறந்துடுறாங்க. இதைத்தான் சாலமோன் சொல்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாலமோன் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, நான் எல்லாமே கிடைச்சி பரிபூர்ணம் அடைந்ததுனால கடவுள் யார் அப்படின்ற கேட்குற நிலைமைக்கு நான் போயிடக்கூடாது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக நான் திருடி உங்களுடைய நாமத்தை தூசிக்கவும் கூடாது. எனக்கு அன்றன்று தேவையுள்ள ஆகாரத்தை எனக்கு அளந்து போடுங்கன்னு சொல்லி சாலமோன் கேட்குறாரு. இவர் யார்? ஒரு ராஜாக்கே அப்படி யோசிக்க தோணுது. நான் அதிக சொத்துனால கடவுளை மறந்துடக்கூடாதுன்னு. நம்ம இந்த நாள் ஆண்டவரை கேட்கணும், அநேக செல்வ செழிப்புனால நம்ம மறந்துடக்கூடாது. ஒருவேளை செல்வ குறைச்சனாலையும் நான் உங்களுடைய நாமத்தை வீணில் வழங்கிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை சேர்க்கிறவர்களுக்கு ஐயோ. அப்போ நான் வீடு வாங்குறது தப்பா, நிலம் வாங்குறது தப்பா? இன்னொரு வார்த்தையை அங்கே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. முதல் வார்த்தை திருப்பி வாசிங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி, மற்ற யாரும் குடியிருக்கக்கூடாது, மற்ற யாரும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்றதுல ஒரு போதுன்ற நமக்கு இருக்க சொத்தில் போதுன்ற மனசு இல்லாமல் வீட்டோட வீடை சேர்த்து நிலத்தோட நிலத்தை வாங்குறவங்களுக்கு ஐயோ. இப்படிப்பட்ட உபத்திரவத்திலேருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன காரியம்? போதும் என்ற மனமில்லை. இரண்டாவது காரியம் பார்க்குறோம். இந்த சம்பவம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவமாக போடப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்தில் யாபீன் தேசத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைனா என்ன? விளைச்சலை சாப்பிட முடியாது. நல்ல விளைச்சலை செய்ய வைப்பாங்க, கரெக்டாக விளையிற நேரத்தில் வந்து எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த தேசத்தை ஆட்சி பண்ணது, நியாய தீர்ப்பு செய்தது யாருன்னா ஒரு பெண் தீர்க்கதரிசி. நியாயம் விசாரிக்க பெண் யார்? அவர் தெபோராள். அவங்க பேருக்கு அர்த்தம் என்ன? தேனி. தேனி நமக்கு பயனுள்ளதா பயனற்றதா? மிகுந்த பயனுள்ளது. தேனெல்லாம் சேகரித்து நம்ம கொடுக்குது. தேனை சாப்பிடும்போது நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் தான் தெபோராலும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நல்ல ஒரு நியாய விசாரிக்கும் ஸ்திரீயாக இருக்கிறாங்க. ஆனால் தேனியை போய் சீண்டுனா சும்மா இருக்குமா? திருப்பி நம்மளை சீண்டி விட்டுரும். அதே போல தான் இஸ்ரவேல் தேசத்தை சீண்டும் போது தெபோரா சும்மா இருக்கலை. ஆண்டவர் பேசுகிறா தெபோராள்கிட்ட, நீ இனிமேல் சும்மா இருக்காத, நீ போர் செஞ்சு யாபீன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இந்த அழைப்பை ஏற்று தெபோராள் கிளம்புறாங்க. ஒரு பெண் துணைக்கு யாரை கூப்பிட்றாங்க? பாராக் அப்படின்ற ஒரு நபரையும் கூப்பிட்றாங்க. அதையும் கடவுள் தான் சொல்கிறாரு, நீ மட்டும் தனியாக போகாத, உதவிக்காக பாராக்கி உடன் சேர்த்துக்கொண்டு யாபீன் தேசத்துக்கு போர் செய்ய போ அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் சொன்ன வெற்றியா தோல்வியா?
வெற்றி தான். கடவுள் சொன்ன எல்லா காரியம் வெற்றி தான். நம்ம கடவுளே சொல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சிட்டு கடவுள் நமக்கு செய்யலை தோல்வியாக கொடுக்குறான்னு சொல்கிறது அர்த்தமே இல்லாத ஒரு காரியம். கர்த்தர் இதை செய்யின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காரியத்தில் தோல்வின்ற பேருக்கு இடமே இல்லை. ஒருவேளை தோல்வி இருந்துச்சுன்னா கடவுளுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெற்றியை அடைந்தாங்க. தெபோரால் ஒரு தீர்க்கதரிசி, ஆனாலும் அவங்கள்ட்ட இன்னொரு தாளந்து இருந்துச்சு, பாடல் பாடக்கூடிய ஒரு தாளந்து. சிறப்பாக பாட்டு எழுதுவாங்க, அழகாகவும் பாடுவாங்க. அதனால இந்த போரின் வெற்றியை பாடும் வண்ணமாக 12 கோத்திரங்களும் எப்படிலாம் போர் செஞ்சாங்கன்னு தன் ஞாபகத்தில் வச்சு ஒவ்வொரு கோத்திரத்தையும் புகழ்ந்து பேசுகிறாங்க பாடல் வரிகளா. அப்படி புகழும்போது தான் கோத்திரத்தை வச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எடுத்தவர்களை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரெண்டாவது என்ன போட்டிருக்கு தானை பற்றி? தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன. மற்ற எல்லாத்தையும் புகழ்கிறாங்க, தானை மட்டும் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பாடல் வரிகளில் ஒரு கொஸ்டினையும் கேட்குறாங்க. எல்லாருமே போர் செய்ய போகணும். தன் தேசத்திற்கு ஒரு ஆபத்து வருது, தான் தேசத்தை விடுதலை பண்ணணும்னா எல்லாரும் போகணுமே, என்ன செய்யணும்? கண்டிப்பாக அந்த கட்டளை கீழ்ப்படியணும். தான் கொடுக்கப்பட்ட தேசம் எங்கன்னா கடலோரமாக துறைமுகம் இருக்குல்ல, அந்த தேச பகுதி தான் ஆண்டவன் கொடுத்த தேசம். அங்கே இருந்தனால அவங்க கப்பல்கள் செய்திருக்கலாம். கப்பலில் ஏறி மத்திய தரைக்கடலில் கொஞ்சம் கடலில் உள்ள தள்ளி நிற்கிறாங்க. நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. போர் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமான்னு சொல்லி. இது சரியா தவறா? தவறு. தன்னோட சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து தன் தேச விடுதலைக்காக போராடும்போது தன் சுயநலமாக என்ன பண்ணுறாரு? தான் பாதுகாக்கப்பட்டால் போதும் அப்படின்றதுக்காக கப்பலில் சேஃபாக இருக்காங்க. அவங்க தானோட கோத்திரம் எல்லாருமே, சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. இதை பார்த்தா தெபோரால் கேட்குறாங்க, தான் மனுஷன் மாத்திரம் கப்பலில் இருந்தது என்ன, அவங்க காரியம் செய்தது தவறுன்னு சொல்லி தெபோரால் சொல்கிறாங்க. இப்போ அவங்க யோசனை என்னென்னா, பார்ப்போம் வெற்றி இருந்துச்சுன்னா தேசத்துக்குள்ளே போவோம், ஒருவேளை வெற்றி அடையாட்டா அடிமையாக போகிறதுக்கு வேறு நாட்டுக்கு அகதியாக போயிடலாம். தோல்வினா அடிமையாக தானே இருக்கணும் அந்த தேசத்துக்கு, அதை காட்டிலும் நம்ம வேறு தேசத்துக்கு அகதியாக போயிடுவோன்னு சொல்லி தூரமாக இருந்து பார்க்குறாங்க. இது மட்டும் செய்யலை, ரெண்டாவது வெற்றியை பெற்ற உடனே வேமா தேசத்துக்குள்ளே வந்து வெற்றியை கொண்டாடவும் செய்கிறாங்க. இது சரியா தவறா? ஒரு காரியத்தில் எதுவுமே செய்யலை, ஆனால் வெற்றியை மட்டும் கொண்டாட வந்துட்டாங்க. நம்மளும் அநேக காரியத்தில் எதுவுமே ஈடுபட மாட்டோம். கடைசியில் நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு வார்த்தையில் பேசிட்டு போயிடுவோம். அந்த வேலை செஞ்சவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஒரு ஆலயம் கட்டுவது ரொம்ப மிக கடினமானது. அநேகர் செங்க தூக்கி கொடுத்துருப்பாங்க, மணல் சுமந்து கொடுத்துருப்பாங்க, தன்கிட்ட பொருளை கொடுக்க முடியாட்டாலும் உழைப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க யாருன்னே கடைசியாக தெரியாது. தரப்புல அன்னைக்கு கடைசி யார்? எல்லாருக்கும் பேர் புகழ் சேர்ந்துடும், அந்த நபருக்கு போய் சேராது. நம்ம அப்படிப்பட்ட புகழை தான் எதிர்பார்க்குறோம். நான் எதுவுமே செய்ய தேவையில்ல, பேர் புகழ் என்னை தேடி வரணும் அப்படின்னு தான் தானை போல் யோசிக்கிறோம். ஊழிய காரியத்தில் நம்ம அப்படித்தான். ஆத்துமா அறுவடை ஈஸியாக கிடைக்குமா? ஆத்துமாக்களை சம்பாதிப்பது ஈஸியா? ரொம்ப கஷ்டம். ஒரு ஆத்துமாவை கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்ன்றது சொல்லி அழைத்து வர்றது ரொம்ப கஷ்டம். ரேச்சல் ஸ்மித் அம்மையார்லாம் எவ்வளோ கடினப்பட்டு நம்ம கிராமத்தை வந்து ஊழியம் செஞ்சாங்க தெரியல. அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ளே இருக்குதா? நம்ம இன்னைக்கு பகிரங்கமாக செய்தி கொடுக்குறோம், பேசுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இதை எதன் மூலமாக செய்கிறோம்? அன்றைய தினம் ரேச்சல் ஸ்மித் அம்மையார் போட்ட விதை. அதனால நம்மளாம் இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆத்மா தாகம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த நாட்கள்லேயே நாம் கிராமம் முழுவதும் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எந்த உழைப்புமே நம்ம கொடுக்கல, ஆனால் அறுவடையை மாத்திரம் எதிர்பார்க்குறோம். இது நமக்குள்ளே சிந்திக்க வேண்டிய வேலை. எல்லா காரியத்திலுமே, உலக பிரகாரமாக காரியத்திலுமே எல்லா காரியத்திலும் நம்ம செஞ்சுட்டு புகழை பெறுவது ஆண்டவர் விருப்பப்படுவார். ஆனால் எந்த காரியமும் நான் செய்ய மாட்டோம், ஆனால் எங்களுக்கு புகழ்ச்சி மட்டும் வேணும். தான்ட்டு இருந்தது போருக்கு போகல, முதல் தப்பு. ரெண்டாவது சகோதரருக்கு உதவி செய்யாமல் தான் சுயநல பாதுகாப்பிற்காக சேஃபாக கப்பலில் இருந்தார். மூன்றாவது காரியம் வெற்றியை மற்றும் கொண்டாடினார். இதனால் அவர் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டார். ஆண்டவர் இந்த நாளே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம செஞ்சு முடிக்கணும். சகோதரோட இணைந்து வாழணும், இணைந்து வாழணும். நம்ம அங்கே சண்டை போட்டுட்டு இங்கே வந்தோன்னா
ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் காணிக்கையவே அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் சகோதர சண்டை போட்டேன்னா சகோதரமே ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தும். உன் காணிக்கை எனக்கு பெரிய காரியத்தை காட்டிலும் உன்னுடைய சமாதானம் தான் முக்கியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைய தினம் சகோதரோட ஒத்து போகாமல் தான் சுயநலமாக எண்ணி தன்னுடைய பாதுகாப்பிற்காக கப்பலில் போய் தங்கியிருந்தார் இந்த தான். இரண்டாவது காரியம், போருக்கு செல்லவில்லை. முதல் காரியம் என்ன பார்த்தோம், போதும் என்ற மனமில்லை. ரெண்டாவது காரியம், போருக்கு செல்லவில்லை. ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் அவர்கிட்ட எதிர்பார்த்து கிடைக்கல. மூன்றாவது காரியம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது யார் சொன்னதுன்னா, தானின் தகப்பனாகிய யாக்கோபு தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு குமாரரையும் பற்றி சொல்கிறார். தானை பற்றி 2 விஷயம் சொல்கிறார். முதல் காரியம் 16ஆம் வசனம், தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். நியாயம் விசாரிச்சாங்களா? நமக்கெல்லாம் தெரியும் ஒரு நபர், யார் கண்டுபிடிங்க, தான் கோத்திரத்தில் நியாயம் விசாரித்தவர் சிம்சோன். சிம்சோன் தான் கோத்திரம் நியாயம் விசாரித்தார். அதையும் செஞ்சாங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறிச்சு. அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருக்கிறான். குதிரை மேலே உட்கார்ந்துருக்கவங்களை கவிழ்த்து போடும் வண்ணமா கீழே சர்ப்பமாக இருந்து என்ன செய்யறானா, குதிரை காலை கொத்துறான். இவனும் ஒரு காலத்தில் நியாயம் விசாரிக்கிறவரா குதிரை மேலே அமர்ந்திருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, தள்ளப்பட்டு சர்ப்பமாக மாறிவிட்டார். நான் மட்டும் விழுந்தா பத்தாது, மற்றவங்களையும் விழத்தள்ளணும் எண்ணுகிற எண்ணம் யாருக்கு இருந்துச்சு, இந்த தான் கோத்திரத்துக்கு இருந்துச்சு. தான் மற்றவங்களை விழ பண்ணுவதற்காக தான் என்ன பண்ணார், குதிங்காலை கடிக்கிற வண்ணமாக பாதையில் படுத்திருக்கக்கூடிய சர்ப்பமாகவும் விரியனாகவும் இருக்கிறாங்க. இது நம்ம இதை பார்க்குறோம்ல, சர்ப்பம் யாரை வஞ்சித்தது, ஏவாளை வஞ்சித்தது. நம்மளும் ஒருவேளை குதிரையில் அமர்ந்திருக்கலாம், கீழே பார்த்தா சர்ப்பம் நம்மளை கொத்துவதற்கு ஆயத்தமாக இருக்குது. ஏவாளை எப்படி சர்ப்பத்தை பார்த்து விழுந்து போனாலோ அதே மாதிரி நம்மளும் சர்ப்பத்தை பார்த்தோன்னா விழுந்து போயிடுவோம். ஒருவேளை நம்மளும் தானே போல சர்ப்பமாக மாறி இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக செஞ்சால் குதிரை மேலே அமர்வர பாக்கியத்தை விட்டு விட்டு சர்ப்பமாய் மாறி மற்றவர்களையும் தீண்டக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இருந்துச்சா ஆண்டவர் ஆசைப்படுறாரு, நீ திருப்பி குதிரை மேலே ஏறக்கூடிய ஒரு நபராய் மாறணும். குதிரை மேலே ஏற அமர்ந்தா பிறட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்ப்பம் வந்து நம்மளை தீண்டிடக்கூடாது. நம்ம வழியில் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருந்தோன்னா பாம்பு வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது. அதை கவனித்து நின்று கேட்டோம்னா தான் அது வழியில் விழுவோம். ஏவல் அன்னைக்கு சொன்னதை கேட்காம அப்படியே போயிட்டே இருந்தா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நின்று பதில் சொல்கிறா சர்ப்பத்துக்கு. பதில் சொன்னனால தான் தேவனவே பொய்யராக்கி விடுகிறாள். தேவன் பொய் சொல்லியிருப்பாரு, நீ சாப்பிடுன்னு சொல்லி தேவ வசனத்தை கொண்டே தேவன் பேசின வார்த்தையை கொண்டே சாத்தான் என்ன பண்ணுறான், தீண்டுகிறான். இன்னும் யாரை தீண்டுனா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வசனத்தை வச்சு சர்ப்பம் தீண்டுச்சு அவரை விழத்தழுவதற்கு. இயேசு கிறிஸ்துவே தீண்டும் போது நம்மளை தீண்டுவதற்கு அவனுக்கு ஒரு லேசான காரியம். அவன் அசால்ட்டாக தீண்டுட்டு போயிடுவான். நம்ம ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கும்போது நம்ம கீழே விழமாட்டோம். அவன் வந்து நம்மளை கொத்த முடியாது. தான்ட்ட அப்படிப்பட்ட ஆவி இருந்துச்சு. தான் விழுந்துட்டேன், அவனையும் கொத்தி விழ வைக்கணும். இதே ஆவிதான் யார்கிட்ட இருக்குது, சாத்தான்ட்ட இருக்குது. நான் தள்ளப்பட்டு நரகத்தை வேதனைப்படுறேன், நான் மட்டும் வேதனைப்பட்டால் போதாது, நீங்களும் பாவம் செஞ்சு என் கூட வரணும்னு சாத்தான் விருப்பப்படுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ குதிரை மேலே ஏறி இருந்து எப்பயும் என் கூட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்ம யாரை போல் இருக்கிறோம், பாம்பாய் மாறிவிட்டோன்னா குதிரை மேலே ஏற பிரயாசப்படணும். இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்னா, போகி ஆகிய பாம்பாக மாறினான். பாம்புக்கு தமிழ் இன்னொரு பேர் போகி அப்படின்னு சொல்லுவாங்க. போகி ஆகிய பாம்பாக மாறினான் யாரு, தான். அவர்கிட்ட இந்த ஒரு காரியம் இருந்துச்சு. நம்ம சிந்தித்து பார்ப்போம். வேத வசனத்தை கொண்டு சர்ப்பமானது நம்மளை கடித்து விழத்தள்ளதற்கு அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். சிங்கம் போல தான், சிங்கம் கிடையாது. யூத ராஜ சிங்கம் யாரு, நம்ம ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் போல தான் வருவான். அவரை போலவே வேஷம் தரிச்சு வருவதற்கு அவன் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஜாக்கிரதை இருந்தோன்னா நம்ம கீழே விழுந்துட மாட்டோம். நான்காவது ஒரு காரியம் பார்ப்போம்.
நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30-31. தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தையும் வைத்து கொண்டிருந்தார்கள். சீலோன்றது ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் தேசம் கானானுக்குள்ளே போகும்போது தலைநகரமாக இருந்துச்சு. அந்த தலைநகரத்தை உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்க. உடன்படிக்கை பெட்டியை வச்சு ஆசரிப்பு கூடாரமும் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கும்? ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கும். இதெல்லாம் மறந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்களாம்? சுரூபத்தை வைத்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சீலோவில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. இஸ்ரவேல் தேசத்தில் தலைநகரமாகிய சீலோவில் ஆண்டவருடைய பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி எல்லாமே இருக்குது. அங்கே போய் தரிசிப்பதை காட்டிலும் தனக்கு அவங்க எது பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு? விக்கிரகமும் சுரூபங்களும் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. 30 வசனத்தை பார்க்குறோம். சொரூபத்தை உண்டு பண்ணி அவங்க வணங்க ஆரம்பிச்சிடாங்க. விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்குமா? 2வது கற்பனை என்னது? யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கி அவை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இந்த கற்பனை யாருக்கு தெரியும்? இஸ்ரவேல் முழுவதுக்கும் தெரியும். நமக்கு கூட 2வது தான் தெரியும். ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும்? இஸ்ரவேலுக்கு தான் தெரியும். இப்படி தெரிந்திருந்தும் விக்கிரகத்துக்கு அடிமையாக போகிறாங்க. இங்கே ஒரு வார்த்தை இருந்துச்சு, மீகா உண்டு பண்ணின சொரூபம். இந்த மீகா யாரும் பார்ப்போம். அவருக்கு பேர் அர்த்தம் தெரியுமா? மீகாக்கு யெகோவா, தேவனுக்கு ஒப்பானவர் யார், இதுதான் மீகாக்கு அர்த்தம். அவர் பேருக்கும் அர்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்தார். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அவன் ஒரு கள்ளனாய் மாறி இருக்கிறான். ஒரு தாய் என்ன பண்ணுறா? சாபம் விடுறா. சாபத்தை கேட்டு மீகா ஓடி வந்து, என் காது கேட்க நீ சாபமிட்டாயே. எதற்கு சாபமிட்டானா? அவனுடைய 1100 வெள்ளி காசை காணும். இந்த காசை காணணுன்னே தாய் என்ன பண்ணுறா? சாபம் விடுறா. இந்த பணத்தை எடுத்தவங்க ஏதோ ஆகணும்னு சொல்லி சாபம் விட்டதை கேட்டு மகையை ஓடி வந்து, இந்த பணம் என்கிட்ட தான் இருக்குது, வேறு யாரும் எடுக்கலை, உன் மகன் நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி வேகமாக வந்து கொடுக்குறான். கொடுத்தவனே தாய் என்ன சொல்லியிருப்பா? 1100 வெள்ளிக்காசை காரணனே சாபத்தை விட்டு தீத்தாச்சு. சாபத்தை கேட்டு தான் மகையை ஓடி வந்து, என் காதை கேட்க நீ என்ன பட்ட? சாபம் விட்டுட்ட. இந்த சாபம் விடாதுன்னு சொல்லி மகை கேட்காம என்ன செய்யறான்? அந்த 100 வெள்ளிக்காசு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறான். 1100 வெள்ளிக்காசு. தாய் என்ன சொல்கிறா? மகனே, நீ ஆசீர்வதிக்கப்படணும். என்னதான் பிள்ளை களவு செஞ்சாலும் தாம் பிள்ளை தான் சொல்லி அந்த இடத்துல தாய் என்ன பண்ணுறா? ஆசீர்வதிக்கப்பட, நீ சபிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்குறா. இதெல்லாம் சரிதான். பையன் தப்பு பண்ணிட்டான், மன்னிக்கிறா. இதை காட்டில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார் அந்த தாய். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வார்ப்பிக்கப்பட்ட சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். கொஞ்சமாவது பொருத்தமாக இருக்குதா? விக்கிரகம் உண்டு பண்ணுவாங்களா? யாருக்கு பேரில்? கர்த்தர் பேரில். விக்கிரகமே உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கடவுள் பேரை வச்சு விக்கிரகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறாள். அவள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பா? ஆண்டவரே, இந்த விக்கிரகம் இருக்கட்டும். இந்த விக்கிரகத்தை வந்து என் பையன் என்னெல்லாம் கேட்குறானோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த விக்கிரகத்தை நீ ஆசீர்வதிங்க தான் ஜெபம் பண்ணியிருப்பா. வேற என்ன ஜெபம் பண்ண முடியும்? கர்த்தருக்கென்று நியமித்தேனா? ஆண்டவர் விரும்புவாரா? இப்படி தான் உண்டாக்கப்பட்டது இந்த சொரூபம். இதை தான் வீட்லேயும் வைக்கிறான். இதுக்கு தனி அறை, அந்த சொரூபத்தை வைக்கிறதுக்கு தனி அறை வீடு கட்டுறான். இந்த அதிகாரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். தனி அறை கட்டுறான். ஏபோத்தையும் அங்கே வைக்கிறான். ஏபோத் எதுக்கு பயன்படும்? ஆசாரியர்கள் அதை அணிந்து கொண்டு தேவனை துதிக்கக்கூடிய காரியத்தை மட்டும்தான் செய்வாங்க. தேவனை துதிக்கும் போது ஏபோத்து அணிந்து கொள்வார்கள். தாவீதும் ஆண்டரை துதிச்சு பாடும்போது ஏபோத்து அணிந்து கொண்டு தான் ஆண்டரை துதிச்சு பாடுவார். இப்படி ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு போய் விக்கிரகத்தின் முன்பாக வைக்கிறார் அந்த மீகா வீட்டில். இதை மட்டும் இல்லை, ஒரு ஆசாரியரை நியமிக்கிறாங்க. யார் அந்த ஆசாரியர் தெரியுமா? மீகாவின் மகன். ஒரு மகனை பிரதிஷ்டை பண்ணி ஆசாரனா வச்சாச்சு. யார் ஆசார வேலை செய்யணும்? லேவி கோத்திரம். இதையும் மீறிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழியாக ஒரு லேவியை நடந்து வர்றான். இவர் போய் விசாரிக்கிறாரு, நீ யார் எவருன்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது, நான் பெத்லேகமில் இருக்கிற
லேவியன், நான் எங்கே போகணுன்னு தெரியாமல் நாடோடி என்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஆசாரியன் தேவை. என் வீட்டில் ஒரு விக்கிரகம் இருக்குது, அதற்கு பலிபீடம் செஞ்சு எல்லாம் செய்வதற்கு ஒரு ஆசாரியன் தேவை. நீ எனக்கு ஆசாரியர் இருக்கேன், உனக்கு கூலி தர்றேன். கூலி கிடைச்சாரும் போகாமல் இருப்பாங்களா? இவனும் கடவுள் வார்த்தையெல்லாம் விட்டுட்டு, கடவுள் சொன்னார் இந்த இடத்துல இருந்து ஊழியை செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு தான் நாடோடி என்கிட்ட வர்றான். வர்ற வழியில் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி கிடைக்கிது, உனக்கு சம்பளம் தர்றேன், நீ என் வீட்டில் ஆசாரனா இருன்னு சொல்லி. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் ஆசாரனா இருக்கிறான். இது கொஞ்ச நாள் கழித்து இவன் ஒரு தீர்க்கதரிசியை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வார்த்தையை கேட்டு தான் தான் கோத்திரமே அந்த லேசேமுக்கு போய் போர் செய்ய போனது. லேசேமுக்கு போக முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அதான் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு இது, எந்த போருக்கு போனாலும் ஆண்டவரே இந்த போருக்கு போகிறோம், நாங்கள் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சிந்திப்பாங்க. அப்படி சிந்திக்கும் அவங்க சிந்திச்சு யார்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்படிப்பட்ட மீகா உண்டு பண்ணின விக்கிரகத்திற்கு ஆசாரனா இருக்கிற ஒரு வாலிபன்ட்ட போய் தான் கேட்குறாங்க, நாங்கள் போருக்கு போகலாமா, வெற்றி கிடைக்குமா, கர்த்தர் உங்களோடு இருப்பார், நீங்கள் போருக்கு சென்று வாருங்கன்னு சொல்கிறாங்க. இவன் சொன்னபடியே நடக்குது, வெற்றியை அடைஞ்சிடறாங்க. அப்போ நீ சொரூபத்தை எடுத்துகிட்டு எங்கள் கோத்திரத்துக்கே நீ வந்துரு, நீ தான் எங்கள் கோத்திரத்துக்கு தலைவன், நீ தான் எங்களுக்கு ஆசாரியன்னு சொல்லி அவன் மீகா வீட்டில் அந்த சொரூபத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. மீகாக்கே தெரியாது சொரூபம் காணாமல் போனது. மீகாக்கே தெரியாமல் மீகா வீட்டில் இருந்த சொரூபத்தையும் அவன் நியமித்திருந்த ஆசாரனையும் கூட்டிகிட்டு போய் தான் கோத்திரத்துக்கு வச்சுட்டாங்க. மீகா வீட்டில் இருந்த ஆசானுக்கு ஒரு ஆசை, இத்தனை ஒரு குடும்பத்துக்கு ஆசாரியாக இருந்தோம், இனிமேல் ஒரு கோத்திரத்துக்கே ஆசாரியன் ஆக போகிறேன்னு சொல்லி ஒரு ஆசையில் போயிட்டான். ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு லேவியனை பிரித்து வச்சுருக்காரு. அவங்க கோத்திரத்தில் அங்கே உள்ள ஜனங்களை தேவனுடைய வழியில் நடத்த வேண்டியதுதான் ஆசானோட வேலை. இதெல்லாம் விட்டுட்டு பெத்லேகேமில் இருந்து தப்பிச்சு நாடோடியாக வந்து இங்கே மீகா உண்டு பண்ண விக்கிரகத்துக்கு சொரூபத்துக்கு ஆசாரிய வேலை செஞ்சு இப்போ தான் கோத்திரத்துக்கு ஆசாரனை மாறிட்டார். இவர் யாருன்னு போட்டிருக்கு பேர்? யோனத்தான். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்களேன். இங்கே வாசிக்கிறோம், யார்? யோனத்தான். இந்த யோனத்தான் யாருன்னு சொல்கிறாங்கன்னா கெர்சோம் குமாரன். கெர்சோம் யார்? மோசேயின் மகன். அங்கே மனாசேன்னு போட்டிருக்குது. மோசேன்ற பேரை சாமுவேல் எழுதுவதற்கு விருப்பப்படலை. மோசேவோட நூன்ற வார்த்தையை சேர்த்துட்டாரு, அது மனாசேன்னு மாறிடுச்சு. மனாசேக்கு அர்த்தம் மோசையின் பிரமாணத்தை மறந்தவன். மோசையோட மகதான் கெர்சோம், கெர்சோமின் மகன் யோனத்தான். இப்போ யார் யோனத்தான்? மோசேவோட பேரன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தவர். இப்படிப்பட்ட நபரோட பேர் என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகத்திற்கு ஆசாரிய பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதை செஞ்சதான் யார்? தான் கோத்துறதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு விக்கிரகம் உண்டு பண்ணக்கூடாதுன்னு. நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை போட்டிருக்கோம், பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். நம்ம யாருமே விக்கிரகத்தை உண்டு பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் விக்கிரகம் இருக்குதா? விக்கிரகம் யார் வீட்லேயும் கிடையாது. நம்ம யாருக்கு போய் செலவு போட்டு வணங்கலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பொருளாசைக்காரனாகிய விக்கிரக ஆராதனைக்காரன். நம்ம உள்ளத்தில் பொருளாசை இருந்தாலும் நம்மளும் தானை போல விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கணும் தான் வேதம் சொல்லுது. போலி தெய்வங்களை தேடி சென்றார்கள். இதனால் 4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது காரியம், போதும் என்ற மனமில்லை, போருக்கு செல்லவில்லை, போகி ஆகிய பாம்பை பாம்பாக மாறினார்கள், போலி சொரூபங்களை பின்பற்றினார்கள். 4 காரியம் பார்த்தோம். இப்படிப்பட்ட காரியத்தினால மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை யார் இழந்தது? தான் கோத்திரம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு இழக்கணும்னு நமக்கு யாருக்குமே ஆசை கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது இழக்கக்கூடாதுன்னா இந்த 4 காரியம் நம்மகிட்ட காணப்படக்கூடாது. அப்படி இருந்தோமானால் ஆண்டவன் நம்மளையும் ஆசீர்வதித்து உபத்திரவங்களுக்கு தப்பி பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லியிருக்கிற ஆண்டவர் எப்போ வருவாரோ தெரியாது. இன்றோ நாளையோ, இன்று இரவோ, 1 வருஷமோ 1000 வருஷமோ தெரியாது. அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.